அர்ஜுன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரி யோசிச்சு பார்த்தேன். உனக்கு நோ சொல்ல ஒரு காரணமும் இல்லை. என்ன சொல்ற? புரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்டி. யாரு அவங்க? இவளா நூடுல்ஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டு. ஏய், வைஃப் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாவே பழகிட்டோமா. நூடுல்ஸ் பண்ண இன்னும் நம்ம வைஃபா பார்க்க முடியும் மச்சான். போதாத குறைக்கு சந்தேகம் வரப்படுறான். சந்தேகமா? சந்தேகப்படலன்னு தான் சந்தேகப்படணும். மற்றபடி சந்தேகப்படுறது காமன் தான். யார் அந்த மீரா? ஸ்கூல் சீனியர். சைல்ட்ஹுட் கிரஷ் சார். எனக்கு ஏத்த பொண்ணு அவதான்னு தோணுச்சு. பிளடி ட்ராஜடி. அது எப்படி சார் மொத்த பழி தூக்கி ஏன் மேல போடுறீங்க? ஃப்ரெண்டா இருக்க வேண்டிய பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு என் தலையில கணக்கா தப்பா எழுதினானே மேல இருக்க ஒருத்தன். அவன் தான் சார் அதுக்கு காரணம். உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்க. நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ். இந்த டிக்கெட். என்னடா பண்ற? உனக்கு சொன்னா புரியாது. அப்படி சொன்னேன்னா நீ செத்துரு. ஓ மை காட். என்னடா அனுக்கு ஓகே சொல்லிட்டியா? இல்லடா. ஏன்? எனக்கு மீராவை பிடிச்சிருக்கா. நீ கல்யாணம் பண்ண பொண்ணோட வாழ். உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழும் ஆசைப்பட்டிருக்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்டா அவாய்ட் பண்றான்? நீ பண்ணல, லவ் பண்றான். நீங்க இன்னும் அவளை மறக்கல. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கதான் செய்யும் அர்ஜுன். நீ எதை பத்தியும் யோசிக்காம மீராக்கு ப்ரப்போஸ் பண்ணு. ஐ லவ் யூ. டேய், நீ அனு லவ் பண்றியா? ஒரு பொருள் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை உங்களுக்கு தெரியாதுல்ல? போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். லைஃப்ல எல்லாமே லேட்டா தான் புரியுது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நிஜமாலே என்ன லவ் பண்றியா? போதையில அது உடல்ல